புத்தியை காத்துக்கொள் என்பதில் பார்த்தீங்கன்னா, உபதேசத்தை காத்துக்கொள், போதகத்தை விட்டுவிடாதே. இந்த உபதேசம்ன்ற வார்த்தையும் போதகம்ன்ற வார்த்தையும் நம்ம நீதிமொழிகளில் நம்ம எழுதியிருக்கிறத பார்க்கலாம். இதில் இந்த 2 உபதேசம் அப்படின்னாலே ஒன்று டீச்சிங், இன்னொன்று போதகம். இந்த போதகத்தை விட்டுவிடாதே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபதேசமும் இந்த போதகமும் தேவனோடு அமர்ந்து நீங்கள் தேவனை துதிக்கணும். துதித்தலுடனே அவர் சன்னதி முன் வாருங்கள். அப்போ துதிப்பது ஒரு ஆலயத்தோடைய கட்டாயமானது. துதி இல்லாத ஆலயம் தேவனுக்கு மகிமை செலுத்தாத ஒரு ஆலயமாக இருக்கும். தேவனுடைய அடிப்படையே நான் தேவன் என்றால் என் கனம் எங்கே? அப்போது தேவனுக்கு கனத்தை கொடுப்பதான் உள்ளதிலே முக்கியமானது. ஒரு நோக்கம் ஒரு ஆலயம் இருக்கிறதுக்கே. ஒரு இஸ்ரேலில் ஒரு ஆலயம் இருந்தாலே அந்த ஆலயத்தில் தேவன் இருக்காருன்னா அந்த தேவனுக்கு துதிப்பாங்க. துதியே இல்லை, எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை, அதாவது தேவனுக்கு எதுவுமே கொடுக்கலை. துதி மட்டும்தான் நம்ம கொடுக்கறது. நம்ம ஜெபம் பண்ணுறது கொடுக்கறது கிடையாது. அது தேவன்கிட்ட நம்ம கேட்குறோம். அதே மாதிரி வேதம் வாசித்தாலும் நம்ம வளர்ச்சிக்காக நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம வேதம் வாசிக்கிறோம், வளரணும்னு நினைக்கிறோம். ஆனால் தேவனுக்கு கொடுக்கறது என்னன்னா நம்ம துதி தான் கொடுக்குறோம். அப்போ துதியை வச்சு தான் இதுதான் உபதேசத்துடைய ஒரு முக்கியமானது துதிக்கணும். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வேதம் தான் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் கணுக்களை உருவா இருக்கிறதும் ஆத்மாவை எல்லா வகையிலையும் தேவனுடைய ஆவியின் சிந்தையை உருவாக்குவதுக்கு வேதம் இல்லாமல் நம்ம உருவாக முடியாது. யாருமே ஆத்மாவில் வளர முடியாது. அப்போ கட்டாயமாக வேதாகமத்தில் நம்ம வாசிச்சாகணுன்றதான் ஆலோசனையோடைய ரொம்ப ரொம்ப அடிப்படையானது வேதம் தான். அப்போ இதுதான் உபதேசத்தை விட்டு விடாதே, போதகத்தை விட்டு விடாதேன்றது இந்த வேதத்தை வாசிப்பது மட்டும் கிடையாது. வேதத்தை வாசிப்பதும் அந்த வசனத்தை தியானிப்பதும் தான். அதாவது வளர்ச்சிக்கு ஏதுவாக ஒரு நோக்கத்தை வைத்து நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அப்போ இதுதான் புத்தியை காத்துக்கொள், புத்தியை அது விட்டு விடாதே, அதுவே உனக்கு ஜீவன். அப்போ பார்த்திங்கன்னா சிலர் வேதம் வாசிக்கிறாங்க, தூக்கம் வருது. இந்த தூக்கம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருது? இது போலியான தூக்கம் வருது. இந்த தூக்கம் பார்த்திங்கன்னா இந்த பிசாசின் ஆவிகள் இங்கே துதிக்காமல் இருக்கிறனால அந்த வல்லமை சாத்தானுடைய வல்லமை தூக்கத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை வழுகுது. இவங்க துதியின் கத்தியை பயன்படுத்தலை. துதித்து இவங்களுடைய வல்லமையை ஆவிக்குள்ளாகக்கூடிய வெளிச்சத்தை கூட்டாதனால சாத்தானுடைய வல்லமை என்ன பண்ணுது? இவங்க சுயநலமாக பைபிள் வாசிக்கும்போது அது தூக்கம் வருது. ஏன் காரணம் என்னென்னா, இவங்க துதித்து தேவனுடைய வெளிச்சத்தை நம்மளுடைய ஆவியில் கூட்டி வைக்காதனால தான் தூக்கம் வருது. இப்போ வேதம் வாசிக்கும் போதெல்லாம் தூக்கம் வந்துடுது. மேக்சிமம் விசுவாசிகள் மூடிட்டு தூங்கிடுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. தொடர்ந்து இந்த அடுத்த பதிவில் இன்னும் மேற்கொண்டு இதை பற்றி சொல்கிறேன்.